சித்திரை மாதத்து செவ்வாய்க்கிழமையில் அன்னை வாராகி வழிபாட்டிற்குரிய பஞ்சமி திதி 21/4/2026 சித்திரை மாதத்தின் 8ஆம் நாள். இந்த நாள்ல வாராகி தேவி வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலை 8:48 இருந்து 10 மணி வரைக்கும் வழிபாடு செய்யலாம். அதன் பிறகு மதியம் 1 to 2, அதன் பிறகு மாலை 6 to 7:20, அதன் பிறகு 8 to 9. மறுநாளும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதாவது 22ஆம் தேதியும் காலையில் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் இருந்து 6:24 வரைக்கும் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் வழிபாடு செய்துக்கலாம். இந்த சித்திரை பஞ்சமியில் நீங்கள் ஏற்ற வேண்டிய ஒரு முக்கியமான தீபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாவிளக்கு தீபம். சிறிதளவு பச்சரிசி மாவு எடுத்து வெல்லம் சேர்த்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு 5 திரி போட்டு 5 திரியும் மாவிளக்கிலே போட்டு தீபத்தை ஏற்றி வாராகி முன்னாடி வச்சிருங்க. வாராய்க்கு பானக பிரசாதம், எந்த நேரத்தில் வழிபாடு செஞ்சாலும் பானக பிரசாதம், வேக வைத்த கிழங்கு வகைகள், அது கூட இனிப்பான பொருட்கள் வச்சிருங்க. வாராகி தேவிக்கு இந்த நாளில் மஞ்சள் மாலை, என செவ்வாய்க்கிழமை என்பது அங்காரகனுக்குரிய நாள். இந்த நாளில் மஞ்சள் மாலை சாற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறவங்க, திருமண தடை இருக்கிறவங்க தவறாமல் மஞ்சள் மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க. இந்த நாளில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான இன்னொரு சூட்சம பரிகாரம் என்ன அப்படிங்கிறதான் நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் வழிபாடு செய்யும்போது, எப்போவுமே நம்ம வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய எண்ணங்கள் ஃபுல்லாக எப்படி இருக்கும்? ஐயோ, எனக்கு இப்படி கஷ்டமாக இருக்கே, என்னுடைய இந்த கஷ்டம் எப்படி தீரப்போதுனே தெரியல, என்னுடைய கணவனால் பிரச்சனையாக இருக்கே, என்னுடைய குழந்தைகளால் பிரச்சனையாக இருக்கே, கடன்காரனுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலையே, இதை மாதிரி சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம பிரார்த்தனைகள், நம்ம வழிபாடு, நம்ம மந்திரம் சொல்றது, இது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம சிந்தனைகளும் எண்ணங்களும் நம்மளுடைய தேவைகளை பற்றியதாகவே இருக்கும். இப்ப அந்த தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு, மனம் ஒருநிலைப்படுவதற்கு இந்த ஒரு வரி மந்திரத்தை, இந்த ஒரு பொருளை நீங்க கையில வச்சுட்டு சொல்லுங்க. அவ்வளவேதான். அம்பாள் முன்னாடி உட்காந்துக்கோங்க. நான் கோயிலில் போய் வழிபாடு செய்கிறேன் அப்படிங்கிறவங்க கோயிலில் அம்பாள் முன்னாடி உட்காந்துட்டு ஒரே ஒரு எலும்புச்சம்பளம் மட்டும் வீட்டில் இருந்து வாங்கிட்டு போங்க. அந்த எலும்புச்சம்பளத்தை உங்கள் கைக்கு நடுவில் வச்சு 2 கையையும் கூப்பிக்கோங்க. கைக்கு உள்ள எலும்புச்சம்பளம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓம் ஸ்ரீம் மாத்ரே நமக, ஓம் ஸ்ரீம் மாத்ரே நமகன்னு நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் மனமானது அமைதி பெறும், உங்கள் எண்ணங்களானது ஒருநிலைப்படும், உங்கள் கவலைகள் தீரும், கஷ்டங்கள் தீரும், நீங்கள் நினைத்த காரியங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே கைகூட ஆரம்பிக்கும். இந்த பஞ்சமி திதியில் எலுமிச்சங்கனியை கையில் வச்சுட்டு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தால் நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வருங்க. இந்த மந்திரத்தை குறைந்தது 27 முறை, அதிகபட்சம் எத்தனை முறை நீங்கள் சொல்லனாலும் தாராளமாக சொல்லலாம். அதன் பிறகு அந்த எலுமிச்சங்கனியை நீங்கள் அன்று இரவு தலையணை கடையில் வச்சுக்கோங்க. மறுநாள் காலையில் அதை எடுத்துக்கொண்டு போய் ஓடும் நீரில் போட்டுருங்க. எளிமையான அந்த பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.